ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கோடை சிட்டி கொடைக்கானல். அதாவது மலைகளின் இளவரசி என்று சொல்லக்கூடிய கொடைக்கானலுடைய அழகை பற்றி கொஞ்சம் வீடியோஸாக எடுத்துருக்குறோம். அதை பார்த்து ரசிங்க. இப்போ நாங்கள் போன மார்ச் மாதம் கொடைக்கானலுக்கு போனோம். அப்போ அது நார்மலாக கொடைக்கானலுக்கு போகிறதுனா சொந்த கார் இருந்தால் போகலாம், இல்லைன்னா டூரிஸ்ட்டு காரில் புக் பண்ணி பழனிலேருந்து புக் பண்ணி நம்ம போகலாம். அவ்வளோ சீக்கிரம் பஸ் வசதி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஹவர்ஸ்க்கு கணக்கு தான் கிடைக்கிது. ஒரு 2 ஹவருக்கு 1 ஹவருக்கு ஒரு தடவை தான் கிடைக்கிது. அதனால் டூரிஸ்ட் கார் புக் பண்ணிக்கலாம் பழனிலேருந்து. இல்லை அது போனால் சொந்த வெஹிக்கிள்ஸ் இருந்தால் சௌகரியமாக இருக்கும். அந்த டைமில் இப்போ நாங்கள் ஆஃப் சீசன்னால் அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ரஷ்ஷு கிடையாது. அதே போல் செக் போஸ்ட்டில் வேணாலும் நம்ம இது பாஸ்னா அங்கேயே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப சௌகரியமாக இருந்தது. அது இப்போ அங்கே போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி அதில் தமிழ்நாடு ஹோட்டலில் தங்கினோம். தமிழ்நாடு ஹோட்டல் நமக்கு ரொம்ப இப்போ ஆஃப் சீசனுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு, பீக் சீசனுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு வசூலிக்கிறாங்க. அப்புறம் சீனியர் சிட்டிசனுக்குன்னா அது 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதிலே ஃபுட்டு இருக்குது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு புக் பண்ணவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ, நைட்டும் டின்னரும் ஃப்ரீ. மதியானம் மட்டும் நம்ம அதுக்கு பே பண்ணிக்கணும். அந்த மாதிரி வசதியாக இருக்குது. அங்கேயே வெளியிலே கேப் இருக்குது. அதில் போயிட்டு வந்தோம்னா நம்ம எங்கே போனோன்னு விரும்புகிறோமோ அந்த இடங்களுக்கு கொண்டு போய் விடுறாங்க. அதில் நாங்கள் ட்ரைன் பார்க் பார்த்தோம், கோக்கஸ் வாக்கு, பில்லர் ராக்கு இதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். அதே போல் சுற்றுலா ஒரு ஃபேமிலிக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நமக்கு இருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ்க்கு ஏற்றபடி, நமக்கு வரக்கூடிய வருமானத்துக்கு ஏற்றபடி நம்ம வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்தை சுற்றுலாக்குன்னு ஒதுக்கணும். இப்போ ஒரு 2 வருஷத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு 2 தடவையாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு நம்ம சுற்றுலா செல்கிற டைமில் நம்ம மனசும் ஆரோக்கியமாக இருக்குது, உடலும் ஆரோக்கியமாக இருக்குது, மென்டல் டிப்ரெஷன்லேருந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் செய்யக்கூடிய வேலைகள்லாம் ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கும், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கும். அதே போல் இப்போ இருக்கக்கூடிய டென்ஷனான காலத்தில் சுற்றுலா ரொம்ப எசென்ஷியல் நமக்கு. ஏன்னு கேட்டால் நம்மளால் முடிஞ்ச பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட ஒரு 1 டே டூர், 2 டேஸ் டூர் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாம். போயிட்டு வர்றப்போ நமக்கு அது ஒரு மாதக்கணக்கு அது எனர்ஜியாக கிடைக்கும். சுற்றுலா ஸ்தலங்களுக்கோ ஆன்மீக பயணமாகவோ அப்படி போகிற டைமில் நமக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். மெயினாக இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போகிறப்ப ரொம்ப உடல் ஆரோக்கியமாக இருக்குது, மனசு மென்டல் ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மனசு. அதே போல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் ஒரு செகண்டில் மறைஞ்ச மாதிரி இருக்குது அங்கே போகிறப்ப. அதனால் எல்லாருமே சுற்றுலாவை பயன்படுத்தணும். அதுக்கேற்றபடி இப்போ கவர்மெண்ட்டும் நிறைய சௌகரியங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதனால் அதை நம்ம பயன்படுத்திட்டு நம்ம வருவாய்க்கு ஏற்ற இடங்களுக்கு நம்ம போயிட்டு நம்மையும் நம்ம குடும்பத்தையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். அதுதான் இதில் சொல்ல விரும்புகிறேன். இந்த கோடை சிட்டியில் நம்ம பிரைன் பார்க்கு, பில்லர் ராக்கு, சூசைட் பாயிண்ட்டு, அதே போல் கொஞ்சம் ஷாப்பிங் பிளேசஸ் எல்லாமே வரும். 1 by 1 அது கண்டு கழித்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.